Hi, hello, vanakkam, it's me, Raj. So, உங்க கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக லோட் ஆகணும், இன்டர்நெட் ப்ரௌசிங் நல்லா ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ரேம் வந்து ரொம்பவே முக்கியம். பேசிக்கலி எல்லாருமே 4GB 8GB ரேம் யூஸ் பண்ணுவோம். 4GB ரேம் வந்துட்டு பேசிக் ஒர்க்குக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 8GB ரேம் வந்துட்டு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் ஒரு சில சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ 8GB ரேம் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கம்பேர் டு 4GB ரேம் உங்களோட 8GB ரேம் ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த ப்ரௌசர் அதிகமான ரேம் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 4 ப்ரௌசர் எடுத்திருக்கோம். அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எது அதிகமாக யூஸ் பண்ணுது, எந்த ப்ரௌசர் கம்மியாக ரேம் வந்து ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஸோ 4th பிளேஸில் கூகுள் க்ரோம் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் 10 டேப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து 1000 MB ஆஃப் ரேம் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணி வச்சுக்குது. அதே நேரத்தில் 20 டேப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 1.9 GB ஆஃப் ஸ்பேஸை வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ இது ரொம்பவே அதிகம். இதனால உங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதாவது நீங்கள் கம்மியான ரேம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து 3rd பிளேஸில் இருக்கிறது ஃபயர்ஃபாக்ஸ். ஃபயர்ஃபாக்ஸில் நீங்கள் 10 டேப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 960 MB ஆஃப் ரேம் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்குது. அதே நேரத்தில் 20 டேப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1.6 GB ஆஃப் ரேம் ஸ்பேஸை வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ 2nd பிளேஸில் இருக்கிறது ஒப்பேரா. ஒப்பேராவில் வந்து நீங்கள் 10 டேப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 899 MB வந்து ரேம் ஸ்பேஸை கன்சியூம் பண்ணுது. அதே நேரத்தில் 20 டேப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 1.5 GB ஆஃப் ரேம் ஸ்பேஸை வந்து கன்சியூம் பண்ணிடுது. கம்பேர் டு ஃபயர்ஃபாக்ஸ் இது கொஞ்சம் கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறத யாருமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற ப்ரௌசர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். எஸ், கரெக்ட். 10 டேப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாலும் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்துட்டு 790 MB மட்டும் தான் கன்சியூம் பண்ணுது. அதே நேரத்தில் 20 டேப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 1.2 GB ஆஃப் ரேம் ஸ்பேஸ் மட்டும் தான் அது கன்சியூம் பண்ணுது. என்னதான் இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் ஹை தான். பட் கம்பேர் டு அதர் ப்ரௌசர் எட்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே கன்சியூம் பண்ணுது. ஸோ நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.